விழுதுகள் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு தகவலை தெரிஞ்சுக்கலாம். கணக்கு எப்படி எழுதுறது, அது எப்படி தப்பு வந்துச்சுன்னா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு ட்ரிக்கை தான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மே மாத கணக்கை பார்த்து இப்போ ஜூன் மாதத்துக்கு நாங்கள் இப்போ தீர்மானம் எழுத போகிறோம். அதை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே நாங்கள் மாதம் 5ஆம் தேதி தான் மீட்டிங் வைப்போம். 5/6/2024 போட்டுக்கிட்டோம். மொத்த உறுப்பினர் 14 பேர். 14 பேர் இங்கே போட்டுக்கிட்டோம். இப்போ எத்தனை பேர் இங்கே வராங்களோ மீட்டிங்க்கு அவங்கள தான் போட்டுக்கணும். அதே மாதிரி இப்போ கூட்ட எண் 117 இருக்குது. அதே 118 இங்கே போட்டுக்கணும். அதே மாதிரி சென்ற கூட்டம் முடிய மொத்த சேமிப்பு 4,48,000. 4,48,000. இப்போ நம்ம போன மாத கணக்கை பார்த்தா இந்த மாத கணக்கு எழுத போகிறோம். அதனால இப்போ போன மாதத்தோட மொத்த சேமிப்பு எவ்வளோ இருக்குது? 4,48,000 இருக்குது. இந்த தொகை எடுத்து மேலே போட்டுக்கணும். இல்லை இப்போ போட்டுவிட்டு இப்போ பேர் எழுதலாம். ஒவ்வொருத்தர் பேராக வரிசை எழுதலாம். அதை பார்த்து போட்டுக்கலாம். இங்கே போட்டுக்கலாம். போட்டுவிட்டேன். இப்போ சென்ற மாத சேமிப்பு மாத சேமிப்பு இது மொத்த சேமிப்பு. அடுத்தது கடன், அசல், வட்டி, நிலுவை, தவணை எடுத்து எழுதி தவணை அடுத்து மொத்தம் கடைசியாக. இப்போ சென்ற மாத சேமிப்பு தான் முதல் இருக்குது. சென்ற மாதம் எவ்வளோ சேமிப்பு இருக்குது? 32,000 ஒவ்வொருத்தர் பேரில் இருக்குது. அந்த 32,000 எல்லாத்து பேர்லேயும் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு சேமிப்பு எவ்வளோன்னு சொல்லி இந்த சென்ற மாதத்தோட மொத்த சேமிப்பை எடுத்து இந்த மாத சேமிப்பில் சென்ற மாத சேமிப்போட போட்டுக்கணும் 32,000. இப்போ இம்மாத சேமிப்பு ஒரு உறுப்பினருக்கு 500 ரூபா போடுறாங்க. அந்த 500 இம்மாத சேமிப்பில் எழுதிக்கணும். இதனை நம்ம போட்டுக்கலாம். 32,500. எப்படி நாங்கள் உள்கடன் கொடுத்தா எப்படி எழுதணும்னு சொல்லி இதை நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்த காலம் கடன் காலம். இதில் எது எழுதணும்? இப்போ சென்ற மாதத்தோட நிலுவை எழுதணும். இந்த நிலுவையில் இவங்களுக்கு எவ்வளோ இருக்குது? 1,00,000 ரூபாய் இருக்குது. அந்த 1,00,000 எடுத்து இவங்க பேரில் கடனில் அப்படியே போடணும். இப்போ எல்லாத்துக்குமே அதே மாதிரி எழுதிக்கணும் நம்ம. அடுத்தது அருணாஸ்ரீ 9,000 ரூபா அவங்க பேர் இருக்குது. 9,000 ரூபா போட்டுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா அதுக்கு முன்னாடி நாம் இந்த கடன் தொகை எழுதுறதுக்கு முன்னாடி சென்ற மாதம் கடன் யாருக்கு கொடுத்தோங்கிறத முதல் எழுதணும். அப்போ தான் தப்பு பண்ண மாட்டோம் நம்ம. அதனால் சென்ற மாதம் யாருக்கு கடன் கொடுத்துருக்கோம் முதல்ல அப்படின்னு பார்க்கணும். 5,000 ரூபா மருத்துவ செலவுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். கனகமணின்ற பேருக்கு 5,000 கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே கனகமணின்ற பேரில் கடன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். பார்த்தோமா அவங்க பேரில் 55,000 கடன் இருக்குது நிலுவை. இப்போ என்ன செய்யணும்? இந்த 55,000 நம்ம அப்படியே எழுதிட்டோமா இதை விட்டுருவோம். அந்த 5,000 விட்டுருவோம். அதனால் கடன் கொடுத்தது தான் முதல் பார்க்கணும். அதை தான் முதல் எழுதணும். 55,000 இருக்குது. இந்த கடன் எவ்வளோ எடுத்திருக்காங்க? 5,000 எடுத்திருக்காங்க. இதையும் நம்ம போட்டோமா 60,000 ரூபா வருது. அந்த பணத்தை கடனில் முதல் 60,000 எழுதிக்கணும். அதுக்கப்புறமா தான் மற்றவங்களுக்குள்ள எழுதணும். இப்போ இவங்க பிருந்தாதேவி பேரில் 32,000 இருக்குது. அவங்க பேருக்கு நேராக 32,000 நம்ம எழுதிக்கணும். அடுத்தது தனலட்சுமிங்கிற பேரில் 25,000. இது உமாதேவி 20,000. மீனாட்சி 2,52,000. 2,52,000 அவங்க பேரில் இருக்குது. அது எழுதிக்கணும். அடுத்தது 1,23,000 இவங்க பேரில் இருக்குது. இதை போட்டுக்கணும். இப்போ அடுத்தது அசல் எழுதணும். இப்போ போன மாதம் எவ்வளோ கட்டியிருக்காங்க ஒவ்வொருத்தரும்? இவங்க 6,000 கட்டியிருக்காங்க. அந்த 6,000 அசலில் அப்படியே போட்டுக்கிறோம். இவங்க எவ்வளோ கட்டியிருக்காங்க? 1,000 ரூபாய் கட்டியிருக்காங்க. அந்த 1,000 ரூபாய் எப்படி போட்டுக்கணும். இப்போ நம்ம முன்னாடியே அவங்கள கேட்டுக்கலாம். இல்லை சேர்த்தி கட்டுறதா இருந்தால் நம்ம அவங்கள கேட்டுக்கிட்டு கூட சேர்த்தி கட்டுறதா எழுதிக்கலாம் நம்ம.
அடுத்தது பிருந்தாதேவி எவ்வளோ கட்டியிருக்காங்க, 2000 கட்டியிருக்காங்க. அசல் 2000, அதையும் எழுதிக்கலாம். அடுத்தது கனகமணி 3000 கட்டியிருக்காங்க. இந்த 3000 போட்டுக்கலாம். தனலட்சுமி இவங்க 5000 கட்டியிருக்காங்க. இந்த 5000 இங்கே போட்டுக்கலாம். அடுத்தது உமாதேவி 5000 கட்டியிருக்காங்க போன மாதம், அதே போட்டுக்கலாம். இப்போ மகேஸ்வரி அப்படிங்கிறவங்க 5000 கட்டியிருக்காங்க அசல். இப்போ மீனாட்சிங்கிறவங்க போன மாதம் 10,000 அசல் மாதம் கட்டிட்டாங்க. இந்த 10,000 இங்கே போட்டுக்கலாம். இப்போ மகேஸ்வரிங்கிறவங்க 5000 கட்டியிருக்காங்க, அதை இங்கே போட்டுக்கலாம். அடுத்தது இப்போ நாங்கள் வந்து இதுக்கு குழுவில் 1 ரூபா வட்டி தான் வாங்குகிறோம். இந்த 1 ரூபா வட்டி கணக்கு போட்டாக்க இப்போ இவங்களுக்கு 1 லட்சம் இருக்குது. வட்டி வந்து 1000 ரூபாய். இப்போ 1 லட்சத்துக்கு 1000 ரூபாய் வட்டி, 9000க்கு 90 ரூபாய் வட்டி, 32,000க்கு 320 வட்டி, 60,000க்கு 600 ரூபா வட்டி, 25,000க்கு 250 வட்டி, 20,000க்கு 200 ரூபா, 2,52,000க்கு 2,520 இதுதான் போட்டுக்கணும். அடுத்தது 1,23,000க்கு 1,230. இங்கே வருதில்லை 1 2 3 0 இந்த மாதிரி இந்த 4 டிஜிட் எடுத்து அப்படிங்க போட்டுக்கலாம். போட்டால் கணக்கு கரெக்டாக வரும். அதே மாதிரி இங்கேயும் 4 டிஜிட் எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 2 டிஜிட்டு இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது இப்போ நிலுவை எழுதணும். இப்போ 1 லட்சத்தில் 6000 போச்சுன்னா நிலுவை 94,000 போட்டுக்கணும். இவங்க 9வது தவணை. நம்ம ஃபஸ்ட்டு மாதம் பார்த்துக்கணும் எத்தனாவது தவணைன்னு பார்த்துட்டு அந்த மாதம் இருந்து போட்டுக்கணும். அடுத்தது இப்போ 9,000த்தில் 1000 ரூபாய் போனால் 8,000, 32,000 2000 போனால் 30,000, 10,000த்தில் 3,000 போனால் 57,000, 20,000, 15,000. இப்போ எத்தனாவது தவணைன்னு எழுதிட்டோம். இப்போ இங்கே என்ன கலருக்கு மொத்தம்னு இருக்குது. இப்போ சேமிப்பு, இம்மாத சேமிப்பு, அசல், வட்டி இது 3ஐயும் கூட்டி இங்கே போடணும். 6,000 + 1,000 7,000, 7,500 மொத்தத்தில் 7,500 போட்டுக்கணும். இவங்க பேரில் கடன் இல்லை அப்படின்னா அவங்க கட்டின சேமிப்பு மட்டும் 500 ரூபா போட்டுக்கணும். அதே மாதிரி இவங்களுக்கு கடன் இல்லை 500 ரூபாய் சேமிப்பு மட்டும் போட்டுக்கணும். இதே மாதிரி இவங்களோட அசல் வட்டி சேமிப்பு 500, 1000 ரூபாய் அசல் 1,500, வட்டி 90, 1,590 ரூபா. இவங்களுக்கு சேமிப்பு மட்டும்தான் இருக்குது. அதனால் அடுத்தது 2,000 ரூபாய் அசல், சேமிப்பு 500, 2,500, வட்டி வந்து 320, 2,820 இங்கே போட்டுக்கணும். அடுத்தது சேமிப்பு மட்டும்தான் இருக்குது. இங்கே சேமிப்பு 500, அசல் 3,000, 3,500, இது வட்டி 600, 4,100 ரூபா இவங்க தொகை. $32,000 ஒரு ஆளுக்கு. 14 மல்டிப்ளை 32,000 போட்டோம்னா 4,48,000. 4,48,000 எடுக்கட்டும். இப்போ இங்கே 4,48,000 வந்துடுச்சா சென்ற மாதத்தோட சேமிப்பு. அடுத்தது இப்போ 14 பேர் மொத்தம், 14 பேருக்கு 500 ரூபா சேமிப்பு, 7,000 ரூபாய். அந்த 7,000 இங்கே போட்டுக்கணும். இப்போ அந்த 7,000 தான் இந்த மாத சேமிப்பில் நம்ம கொண்டு வரணும். அடுத்தது மொத்த சேமிப்பு 32,500 சேமிச்சா மீதி 14 பேர். 14 பேர்த்துக்கு மல்டிப்ளை பண்ணால் 4,55,000. 4,55,000. இப்போ இந்த கணக்கு இங்கே கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். இப்போ கூட்டணும், ரெண்டையும் கூட்டி போட்டு 4,55,000 இதை நாம் இதை கூட்டி போட்டோமா இந்த தொகை கரெக்டாக இங்கே வந்துடுச்சா. இது அடுத்தது இப்போ நாம் கடன் தொகையை கூட்டணும். ஃபஸ்ட்டு 1 லட்சம், அடுத்தது எழுதுறது
இந்த வட்டியெல்லாம் கூட்டி போட்டால் 6210 வந்துச்சா. இப்போ நாம் இந்த வட்டி கணக்கு கரெக்டானு பார்க்கணுன்னா இங்கே கடனை பார்க்கணும். 6,21,000 வந்திருக்கு. இதுக்கு எவ்வளோ வட்டி வரும்? 1 ரூபா வட்டி போட்டால் 6,210 ரூபா தான் வரும். அப்படின்னா இது கரெக்டு, நம்ம சரியான வட்டி தான் கணக்கு போட்டிருக்கோன்னு அர்த்தம். இதை ரெண்டையும் நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது நிலுவை கூட்டிக்கணும். 84,000 நிலுவை இருக்குது. இப்போ இந்த தவணை காலத்தில் எத்தனை பேர் கடன் எடுத்திருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 பேர். அந்த 8 நம்பரை இங்கே போட்டுக்கணும். இப்போ இந்த மொத்தத்தையும் நம்ம கூட்டிக்கணும். 49,710 ரூபாய் இருக்குது. சரிங்களா? நம்ம இதை தான் கொண்டு பேங்க்கில் கட்ட போகிறோம். அந்த தொகை அசல் வட்டி எழுதிக்கணும். சேமிப்பு எவ்வளோ இருக்குது? 7,000 ரூபாய். அசல் எவ்வளோ இருக்குது? 37,000 ரூபாய். வட்டி எவ்வளோ இருக்குது? 6,210. இதை கூட்டி நம்ம போட்டுக்கணும். கூட்டணுமா 4 20 மீது 2 5 50,210 ரூபா வருது. இப்போ நாம் என்ன சொன்னோம்? ஏற்கனவே நம்ம வசூல் செய்த தொகையும் இந்த மொத்த தொகையும் நம்ம கணக்கு பார்க்கணும்னு சொன்னோம். ஏன்னா இதை சரியானபடி நம்ம இதை பார்த்து தான் நம்ம பணம் வசூல் பண்ண போகிறோம். இங்கே தப்பாக நாம் எழுதணுமா இந்த அளவு தான் வசூல் பண்ணுவோம், அப்போ தப்பாகி போயிடும். அதனால் இங்கே பாருங்கள், இங்கே 50,210 வருது, இங்கே 49,710 ரூபா வருது. இப்போ பணம் வந்து இங்கேயும் வித்தியாசம் வந்துடுச்சு. அதனால் இப்போ என்ன தப்பு பண்ணணும்னு நம்ம கவனிக்கணும். அப்படின்னா இங்கே கரெக்டாக அசல் போட்டிருக்கிறோமா, கரெக்டாக கூட்டிட்டோமா, அடுத்தது எல்லாத்துக்கும் கரெக்டாக வட்டி போட்டிருக்கோமா, இது கரெக்டாக ஆயிடுச்சா, இந்த நிலுவை கரெக்டாக போட்டு இது கூட நம்மளுக்கு தேவையில்லை. இங்கே சேமிப்பு அசல் வட்டியை தான் நம்ம இங்கே கணக்கு போட்டிருக்கோம். இது 3ஐயும் கரெக்டாக ஒரு தடவை கணக்கு பார்த்துக்கணும். அடுத்தது இப்படி கணக்கு பார்த்துக்கணும். நம்ம இப்படி கணக்கு பார்த்துட்டு வந்தோம்னா இங்கே எங்கே தப்பு விட்ருக்கோன்னு கவனிக்கணும். பாருங்கள், இப்போ இங்கே லாஸ்ட்டாக பாருங்கள், லாஸ்ட்டாக என்ன போட்டிருக்கேன்? 6,230 போட்டிருக்கேன். இங்கே அசல் 5,000, சேமிப்பு 500 போட்டிருக்கோம். வட்டி 1,230. மொத்தம் எவ்வளோ வரணும்? 5,000, சேமிப்பு 500, அசல் 5,000, வட்டி 1,230 வந்திருக்கு. 6,230 ரூபா வரணும். 6,730 ரூபா வரணும். ஆனால் நாம் இங்கே என்ன தப்பு பண்ணிட்டோம்? இந்த சேமிப்பு காசை சேர்த்தாம விட்டுட்டோம். அப்போ வந்து இங்கே தப்பு வந்துருச்சு. அந்த தப்பை நாம் எங்கே கண்டுபிடிச்சோம்? இப்போ மறுபடியும் நம்ம கூட்டி பார்க்குங்காட்டி தான் இந்த தப்பு தெரிஞ்சிச்சு. இப்போ இதையும் நம்ம பார்க்கும்போது வித்தியாசம் தெரிஞ்சிச்சா? அதுக்காக தான் நம்ம சேமிப்பையும் மொத்தத்தையும் கூட்டணும், இதையும் கூட்டி நம்ம கணக்கை பார்க்கணும்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி தான் நம்ம மாதமாக திரும்ப எழுதணும். அதே மாதிரி தான் இப்போ இங்கே கடன் தொகை எழுதியிருக்கோம். இதில் ஏதாவது நம்ம வந்து சென்ற மாதம் கடனை கொடுத்துட்டு நம்ம வந்து அவங்ககிட்ட அந்த கணக்கை போடாமல் விட்டுருந்தோமா இதில் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன செய்யணும்? இந்த நிலுவை இருக்கா, இந்த நிலுவையையும் அந்த மாதத்தோட கடனையும் கூட்டணும். நம்ம இந்த நிலுவை எவ்வளோ இருக்குது? 6,16,000 ரூபா நிலுவை இருக்குது. இங்கே கடன் எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 5,000 கொடுத்துருக்கோம். இந்த 5,000 போட்டு நம்ம கூட்டணும், கூட்டி பார்க்கணும். அப்புறமா இவ்வளோ வந்திருக்கு, 6,21,000 ரூபா. இந்த நிலுவையையும் அந்த மாதம் கொடுத்த கடனையும் கூட்டி பார்த்தோமா 6,21,000 வந்திருக்கு. இந்த தொகை அடுத்த மாதம் கடனில் வருதான்னு பார்க்கணும். பார்த்திங்களா? அந்த தொகை இங்கே வந்துருச்சு. அப்படின்னா நம்ம போன மாத கணக்கை எதையுமே விடல் நிறுத்தம். இங்கே கூட வந்து நாம் இந்த நிலுவை போடும்போது கூட நம்ம மாற்றி தப்பாக கூட போட்டுடலாம். அதனால் இந்த மாதிரி இந்த கணக்கை போட்டு பார்த்து இந்த டோட்டலை பார்த்தோமா இது கரெக்டாக வந்துச்சுன்னா நம்ம எந்த தொகையும் விடாமல் போட்டுட்டோம் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் நம்ம மாதம் கடன் எழுதணுமா எந்த தப்புமே வராததில். நன்றி.